Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. இன்னைக்கு நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல்ல நிறைய விஷயம் பார்த்து கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம பிரைம் டெலிகிராம் சேனல் வந்து இப்போ இன்னைக்கு நான் என்ன ஃப்ரீல சென்ட் பண்ணனும் அதே மாதிரி தான் லைவ் மார்க்கெட்ல நான் வந்து என்னோட பிரைம் டெலிகிராம் சேனல் அதாவது வெபினார் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பேக் சப்போர்ட் கொடுத்துருப்பேன். இந்த பக்கம் வந்து ரேஷன்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ப்ரைஸ் இந்த மாதிரி மூவ் ஆகும், இங்கேருந்து நம்ம இதை எதிர்பார்க்கணும் அப்படின்றதுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் பிரைம் டெலிகிராம் சேனல். அது வந்து டிப்ஸ் கொடுக்குறேன், கால்ஸ் கொடுக்குறேன், அப்புறம் இதுக்கு அபோவ் பை, இதுக்கு பிலோ சேல் இந்த மாதிரிலாம் கிடையாது. அதில் ஜஸ்ட் நீங்கள் ப்ளைனாக நீங்கள் என்ன பார்த்தீங்களே இன்றைக்கி ஃப்ரீ டெலிகிராம் சேனல் அதே தான். ஓகே, என்ன பார்த்தா நீங்கள் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் அதையும் பார்த்துலாம் இந்த வீடியோவில். இப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு என்னோட வியூ, மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தீங்களா. ஸோ 35,000 சைக்காலஜிக்கல் நம்பர் 1 ப்ளஸ் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அந்த இடத்துல மேலே போயிட்டு கீழே வரும் அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணி, வேறு எந்த பெரிய இந்த லாஜிக்கெலாம் ஒன்றும் கிடையாது அதில். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் எந்த மாதிரி மேலே மூவ் ஆச்சு, டச் ஆச்சுங்களா 35,000. அதுக்கப்புறம் டச் ஆனதுக்கப்புறம் எப்படி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருந்துச்சிங்களா. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வந்திருப்பேன் நான் எந்த மாதிரி கீழே வருது அப்படின்னு. மார்க்கெட் முடிகிற சமயத்தில் கரெக்டாக அந்த லெவலும் ஆல்மோஸ்ட் டச்சும் பண்ணிடுச்சு. நம்ம 34,600 மென்ஷன் பண்ணியிருந்தீங்களா, அந்த லெவலும் டச் பண்ணிடுச்சு. இது எஜுகேஷன் பர்பஸ் தான். நம்ம இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் டே நம்ம வந்து செலக்டபிள் ஸ்டாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேம் இது நம்ம என்ன பார்க்குறோம், இந்த வந்து நாளைக்கு நான் அவைலபிள் இருக்க மாட்டேன் ஃப்ரைடே, அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். நாளைக்கு மார்னிங் அப்டேட் டவுட்டுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ட்ரை பண்ண, சப்போஸ் என்னால் முடிஞ்சால் நாளைக்கு மார்னிங் அப்டேட் பண்ணிடுறேன். இல்லைனா இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிஃப்டி 50 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு எங்கே வந்து நம்ம நேற்று நம்ம மார்னிங் அப்டேட்டோ இல்லை நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு 15,900 உங்களுக்கு சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தேன். ஸோ 15,900 லெவல் வந்து டச் ஆகிடுச்சு. இப்போ என்ன நெக்ஸ்ட்டு இந்த 16,000 சைக்காலஜிக்கல் நம்பராக ஒர்க் ஆகும். சேம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன பார்த்தோமோ அதே தான். 16,000 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரவுண்ட் நம்பராக இருக்கும். ப்ளஸ் அந்த உட்காந்து சென்டிமெண்ட்டுக்கு தான் ப்ரைஸ் அங்கே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ 16,000 அதுக்கப்புறம் அந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதா இல்லை அது அந்த பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே க்ளோசிங் கொடுக்குதா நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனால் மட்டுமே திரும்ப சேலிங்கான வாய்ப்பை பார்க்கலாம். ரிஜெக்ட் ஆகாத பட்சத்தில் அந்த பக்கம் சேலிங்கான வியூ பார்க்கக்கூடாது. ஸோ 16,000 வந்து ரொம்பவும் நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கும். ப்ளஸ் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லைனும் டச் ஆகுது. மேலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பர் சைட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் டச் ஆகுது, 200 EMA லைனும் டச் ஆகுது. ஸோ மல்டி ரீசன்னால் அங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அமைஞ்சு ஒரு ரிஜெக்ஷன் கேனில் வந்ததுன்னா சேலிங்கான வியூ பாருங்கள். இல்லை மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த 15,900 வந்து திரும்ப சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 15,900 வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இது நிஃப்டி 50 கண்டிஷன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம நிஃப்டி பேங்க் பார்க்கலாம். ஓகே, நிஃப்டி பேங்க் நம்ம ட்ரா பண்ண மாதிரி அது வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா நெக்ஸ்ட்டு 111 சேம் அதே தான். இப்போ 35,000 இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் வந்து மேலே அப் மூவ் கொடுத்து ட்ரை பண்ணோம். ஏன்னா இப்போ இந்த 34,600 இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இங்கேருந்து நல்லா ஒரு அப் மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இப்போ என்ன நடக்கும்னா ஓவர் நைட்டில் நடக்க சொல்லுவோம். டேரெக்டாக ஒரு 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகிடுச்சுன்னா சேம் எதுவும் பண்ண முடியாது. நம்ம சும்மா தான் வேடிக்கை பார்க்கணும். கேப் அப் ஆகாமல் உங்களுக்கு ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஐஆர்ஐ ஃபார்மேஷன் ஆகிட்டு போயிட்டு இருந்ததுன்னா நம்ம இங்கேருந்து ஒரு பை அண்ட் செல்லுக்கான ஒரு வியூ பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த 34,600 பிலோ கட் ஆனால் மட்டும்தான் வந்து நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கணும். அதுவரை நீங்கள் இந்த இடத்துல சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்க தேவையில்ல. இங்கேருந்து ஒரு பையிங்கான மொமெண்டம் பார்க்கலாம். எதுவும் இல்லைனா 35,000 வரலும் திரும்ப ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மூமெண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து சப்போர்ட் எடுத்துச்சுது. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து நீங்கள் பையிங்கான வியூவாக எதிர்பார்க்கலாம். 35,000 வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலாக எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது நிறைய பேர் சொல்லலாம் நீங்கள் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்குறீங்க அந்த சேனலில். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து அதில் நிறைய பேர் இருப்பாங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பிரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீக் லாஸ்ட், அதாவது மண்டே டியூஸ்டே எனக்கு லாஸ்ட் நெக்ஸ்ட் மண்டே இல்லை டியூஸ்டேக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் வெபினாரில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். எல்லோரும் அந்த பிரைம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். டியூஸ்டேக்கு அப்புறம் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா அடுத்த மாதம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் மண்டே டியூஸ்டே இல்லை வெட்னஸ்டேக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கிறவங்க பயணிக்க. ஏன்னா அந்த ஒரு ட்ரேட் பண்ண இல்லையா, அந்த ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெட்னஸ்டே டைம் எடுத்துக்குவீங்க. ஸோ மண்டே டியூஸ்டேக்குள்ளே நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பிரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணி அதோட ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிரைமில் ஆட் பண்ணிவிடுவோங்கள. ஸோ இது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
சரி இந்த வெபினார் ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரைமில் இருக்காங்க, டிமேட் அக்கௌண்ட் இருக்கவங்க ப்ரைமில் இருக்காங்க அப்படின்னா வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட்லாம் வந்து கிளியர் பண்ணப்படும். ஏன் நமக்கு பை எடுக்கிறோம், எதுக்கு சேல் எடுக்கிறோன்ற விஷயம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி அவங்களுக்கு கிளியர் பண்ணப்படும். இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துக்கலாம், அவங்க வாட்ச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறீங்களா, சென்ட் பண்ணுறதை வாட்ச் பண்ணி அவங்களுடைய சொந்த இதில் வந்து அவங்க ட்ரேடிங் எடுத்துக்கலாம். வெபினார் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க சொந்த இதில் தான் பண்ணுறாங்க, யாரும் நம்ம கைட்லாம் கிடையாது, நம்ம இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறதில்ல. ஜஸ்ட் என் வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கவங்க டேலண்ட் இருக்கவங்க புரிஞ்சுக்குவாங்க, இல்லைனா கொஞ்சம் புரிஞ்சிச்சு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சிம்பிள், 2 ரோல் தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, திரும்ப இன்னொரு டைம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான், நாட் டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? சரி, அப்படியே நம்ம ஒரு ஸ்டாக்ஸும் பற்றியும் பார்க்கலாம். ஒரு சில ஸ்டாக்ஸ் எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எந்த மாதிரி வியூ வைக்கலான்னு. ஏன்னா இப்போ கொஞ்சம் டைம் இருக்குது, நாளைக்கு கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். நாளைக்கு இப்போ கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் ஃப்ரைடே மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் லீவ் எடுத்துக்குவேன். ஸோ இந்த டைம் ஃப்ரைடேவும் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ +2 in 1 இருந்தாலும் நம்ம லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரைடே லீவ் எடுத்துட்டேன். இப்போது அதானி டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து என்னோடய வியூ வந்து பை சைடுக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வியூ இது கம்ப்ளீட் பை சைடு. இதில் சேல் சைடுக்கான வியூவே கிடையாது, ஒன்லி ஃபார் பை சைடு. பை சைடுனா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பேஸ் க்ரியேட் பண்ண விடுங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த பேஸ் கட் பண்ண சொல்ல பையிங்கான ஒரு வியூ பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ½ an hour 1 hour உங்களுக்கு ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சுன்னா அகைன் உங்களுக்கு அப் மூவ் பார்க்கலாம். 3000 மேலே வந்து நல்லா ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா, சாரி நீங்கள் 2960 3000 கேட்ச் பண்ணாமல் அங்கே தான் உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டே உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ் கிடச்சி, அதுவே எனாஃப், அதுவே போதுமானது. ஸோ இதில் வந்து அதானி டிரான்ஸ்மிஷனில் வந்து பையிங்கான வியூ பாருங்கள். இதில் ஒரு சில சொல்லுங்கள் இந்த கட் பண்ணால் சேலிங் பைக்கான வியூ பாருங்கள் அப்படின்வாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. இன்னும் இதெல்லாம் வந்து சேல் அண்ட் பைக்கான வியூ பண்ணால் ப்ரைஸ் கரெக்ஷனுக்காக கீழே வரும், அப்புறம் திரும்ப மேலே போயிடுது. ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிஎஃப்சியில் என்ன பண்ணலாம்? எஸ்டிஎஃப்சியில் சேல் அண்ட் பைக்கான வியூ பாருங்கள். ஹெச்டிஎஃப்சியில் ஒன்லி ஃபார் சேல், பை கிடையாது, ஒன்லி ஃபார் சேல். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா திரும்பவும் ஃபாலிங் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சியில் நீங்கள் ஒரு 2160 பிலோ நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். 2160 பிலோ நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். இதில் வந்து ஹெச்டிஎஃப்சி இது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டாபரில் வந்து பை அண்ட் சேலுக்கான வியூ. ப்ரைஸ் எங்கெங்கே ரிஜெக்ட் பண்ணாக்க பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் வந்து 550க்கு மேலே நீங்கள் பை அண்ட் சேலுக்கான வியூ பார்க்கலாம். 550 பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா திரும்ப நீங்கள் பைக்கான வியூ பார்க்கலாம். 550க்கு அப்போ வந்து பை. ஓகேங்க, இது வந்து டாபரில். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அந்த வெபினாரில் கலந்துக்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள், வெபினார் டீட்டெயில்ஸ். அப்புறம் இந்த வீடியோக்கு எண்ட்லேயும் வரும். அப்புறம் ப்ளேலிஸ்ட்டில் கூட போய் பார்த்துங்க, வெபினார் டீட்டெயில்ஸ் வரும். வெபினார் டீட்டெயில்ஸ் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு வெபினார்லாம் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை, நான் ஜஸ்ட் ப்ரைம் டெலிகிராம் சேனல் மட்டும் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா இன்னும் 2 days தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணி காமிச்சிருங்க நெக்ஸ்ட் டியூஸ்டேக்குள்ளே. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.